தேமுதிக, திமுக கூட்டணியா இப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கா என்ன நினைக்கிறீங்க? இவங்க தேமுதிகலேருந்து ஒரு 10 சீட் வரையும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாது. திமுகனால ஒரு 10 சீட் வரையும் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி வந்துடும், கூட்டணிக்குள்ளே வந்துடும். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். என்னன்னா திமுக கூட்டணியில ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஆமா. போன வாட்டி சிங்கிள் டிஜிட் வாங்கின விசிக கம்யூனிஸ்ட் இந்த வாட்டி டபுள் டிஜிட். இப்போ புதுசா வந்த தேமுதிக டபுள் டிஜிட் கொடுத்தா அது ஒரு சீட்டு பிரச்சனை உருவாகாதா? அதாவது கலைஞர் கூப்பிட்டப்ப விஜயகாந்த் வரல. இவர் ஸ்டாலின் விரும்புகிறாருல்ல, இந்த கூட்டணி நம்ம கூட இருக்கட்டும்ன்ட்டு. அதெல்லாம் 10 சீட்டு வரையும் அவர் கொடுப்பாரு, இவங்களும் போவாங்க. அந்த 10 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு தேமுதிக கெப்பாசிட்டி இருக்கா? கெப்பாசிட்டி இந்த அம்மா இப்போ தான் மீட்டிங்லாம் போடுறாங்கல்ல. மீட்டிங் முன்னமே கிடையாதுல்ல. வர்றவங்களுக்கு வண்டி செலவு வரையும், அவங்க தொண்டர்களுக்கு வண்டி செலவு, சாப்பாடு செலவு வரையும் இந்த அம்மா பண்ணுதில்ல. மாநாடு பெரிய லெவலில் நடத்துகிறாங்கல்ல, வளர்ந்து வராங்க, அவ்வளோதான். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் மேல வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. கூட்டணி பேரம் பேசுறாங்க. எந்த தொகுதி எந்த கூட்டணி அதிகமான சீட்டு கொடுக்குறாலும் அங்கதான் போவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மா ஜெயிக்கிற இடத்துக்கு போகும், அதான் திமுகவுக்கு போவாங்க. அவங்க எங்கே ஜெயிக்கணும், அவங்க தொண்டரோட விருப்பம் சொல்கிறாங்கல்ல, தொண்டரோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னா அவங்க திமுகவுக்கு போகிறாங்க. கலைஞர் இருந்த டைம்ல வந்து அவங்க அப்ப அன்னைக்கு வரல. இல்ல அதுதான் என்னோட கேள்வி. கலைஞர் இருந்த டைம்ல விஜயகாந்த் நிறைய வாட்டி கூப்பிட்டாரு, ஆனா விஜயகாந்த் அவர்கள் போல. அப்ப இருந்த தொண்டர்கள் தான் இப்பவும் இருக்காங்க. விஜயகாந்த் வேணாம்னு சொன்ன ஒரு முடிவை இவங்க எடுத்திருக்காங்க. இந்த அம்மா போகணுன்ற முடிவு பண்றாங்களா பிரேமலதா? தொண்டர்கள் மத்தியில் ஒரு கசப்பான இல்ல, அவங்க தொண்டர்களோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு அம்மா சொல்லுது இல்ல. அதை தான் இப்ப அவங்க கூட்டணி போறாங்க. அதே மாதிரி இன்னொரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. தேமுதிக வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அங்க போயிருந்தா எப்படி? இல்ல, இவங்க திமுக கூட தான் சேருவாங்க. மோஸ்ட்லி அந்த அளவுக்கு தான் போவாங்க. வந்து உள்ள கூட்டணிக்குள்ள போயிடுவாங்க. இந்த கூட்டணின்றது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த டிஎம்கே உடைய வாக்கு பூரா இவங்களுக்கு வந்துடும். தேமுதிக வந்துடும், திமுக வாக்கு வந்துடும் உள்ள.